பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோனா 2வது அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கிறோம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். யோனானுடைய அனுபவத்தில் சொல்லுங்க, என் நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், பாதாளத்துல மீனின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர் ஆண்டவரே, அவர் எனக்கு உத்தரவு அருளினார். யோனானுடைய கடினமான சூழ்நிலையில், ஜீவன் போகிற சூழ்நிலை, சமுத்திரத்தின் ஆழத்துல மீனின் வயிற்றிலிருந்து ஏற்பட்ட அந்த கூக்குரலுக்கு ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையிலிருந்து ஆண்டவரை நோக்கி உங்கள் கூக்குரல் இருந்தாலும் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவருடைய உத்தரவு கடந்து வரும். நீங்கள் எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் இருந்து ஆண்டவரே எனக்கு உத்தரவு கடந்து வருமா என நோக்கி பார்ப்பீங்களா? யோனா 2:2 ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க. என் நெருக்கத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு எனக்கு உத்தரவு அருளினார். நெருக்கத்தில் நாம கூப்பிடுகிற பொழுது மனிதர்கள் உத்தரவு கொடுக்கறது இல்லை, மனிதர்கள் ரிப்ளை பண்றது இல்லை. பல முறை நம்மளோட பேசுறாங்க, பல மணி நேரம் பேசுறாங்க, ஒரு இக்கட்டு ஒரு ஆபத்து கேட்கிறோம், எந்த விதமான ரிப்ளையே இல்லை. எவ்வளவோ தடவை நம்ம உதவி செய்திருக்கிறோம், ஒரு உதவியை எதிர்பார்த்து கேட்கிற பொழுது ஒரு ரிப்ளை இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி இருக்க மாட்டார். எப்பேற்பட்ட நெருக்கமா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன், தயவு செய்து ஆண்டரை நோக்கி பார்க்கறதை தவிர எந்த மனிதனுடைய சகாயத்தையோ எந்த இடத்திலிருந்தும் எனக்கு ஒத்தாசை கடந்து வரும்னு பார்க்காதீங்க. ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராக உங்கள் கண்களை ஏறிடுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை கடந்து வரும். நிச்சயம் உங்களுக்கு உத்தரவு கடந்து வரும். எவ்வளவு நெருக்கம் அதிகமாக இருந்தாலும் நெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க தேவனுடைய உத்தரவு உங்களை நோக்கி கடந்து வரும். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். உங்க சத்தம் இன்றைக்கு பரலோகத்தில் கேட்கப்படும். ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கார். நீங்க நினைச்சுக்கிறீங்க, இவ்வளவு நாள் நான் கூப்பிட்டனே ஆண்டவரே, என் சத்தத்தை கேட்கலையே. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க சத்தம் பரலோகத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காய் தேவ தூதனை அனுப்புகிறார். இப்பொழுது உங்களுக்கு அந்த உத்தரவு கடந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தினால உங்கள் நெருக்கம் நீங்குகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நாட்கள்ல என்ன நெருக்கமா இருந்தாலும் அந்த நெருக்கத்தில் இந்த ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கு உத்தரவு அருளுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலிருந்து இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் அவரை மகிமைப்படுத்த எந்த இடத்துல நீங்க அவரை மகிமைப்படுத்துவீங்களோ, என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன். அந்த ஆசீர்வாதத்தின் கர்த்தர் உங்க மத்தியில கடந்து வராருங்க. உங்க கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். கர்த்தருடைய கரம் உங்களை அரவணைக்கும். எவ்வளவு பெரிய நெருக்கமா இருந்தாலும் இன்றைக்கு அந்த நெருக்கம் மாறுகிறது. அப்போ ஒரு மாறுதலை கொண்டு வருகிறார். அவர் உறுதியா பற்றி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால விடுதலை புறப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் உங்களை சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். God bless you.